ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் பண்ணும்போது ஃபோட்டோ வந்து என்ன மாதிரி இருக்கணும், ஃபோட்டோவில் வந்து எப்படி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்றத பற்றின டீட்டெயிலாக தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து இருக்கணும். நீங்களும் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் இப்போ மாற்றி அமைக்கப்பட்ட ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்ல என்ன மாதிரி நம்ம ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்றவங்க நீங்க குரூப் 2க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதே சேம் போட்டோவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்போ நீங்க வந்து இந்த மாதிரி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா சேம் அதே போட்டோவை இந்த எக்ஸாமுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்போதான் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். உங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ சில பேர் வந்து ப்ளூ கலர் லைட் கலரில் பேக்ரவுண்ட் வந்து இருக்கும். வெள்ளை பின்னணியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலர் பேக்ரவுண்டில் இருக்க ஃபோட்டோ நான் அப்லோட் பண்ணிட்டேன், என்னோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுமானா ஆகாது. ஸோ நிறைய பேர் வந்து ப்ளூவில் தான் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அண்ட் டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து இருக்கும். நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலையும் ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் தான் கொடுத்துருப்பாங்க, அதனால ரிஜெக்ட் ஆகாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி ஃபோட்டோவாக பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து உங்களோட ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட நேமும் அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ எடுத்த டேட்டும் வர மாதிரி எடிட் பண்ணணும். ஸோ அது லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ சிம்பிளாக நீங்களே எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடிட் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபோட்டோவில் வந்து உங்களோட முகம் மற்றும் 2 காதும் கழுத்து பகுதியும் தெளிவாக தெரிகிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி கரெக்டான சைஸ்லேயும் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டான ஃபார்மெட்லேயும் ஃபோட்டோ வந்து இருந்தால் தான் நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ண முடியும். நீங்கள் ஸ்டூடியோவில் எடுத்த ஃபோட்டோ வந்து டிஜிட்டலைஸ், அதாவது உங்களோட இமெயிலுக்கு இந்த மாதிரி டிஜிட்டலாக சென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை அப்படியே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் ஃபோட்டோவை தான் வச்சுருக்கீங்கன்னா ப்ராப்பராக வந்து ஸ்கேன் பண்ணி 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட சிக்னேச்சருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அகலம் வந்து 6 சென்டிமீட்டர், உயரம் வந்து 2 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு பேப்பரில் தான் நீங்கள் வந்து சைன் பண்ணணும். ப்ளூ இல்லைன்னா நீங்கள் வந்து பிளாக் இங்கை யூஸ் பண்ணி தான் வந்து சைன் போட்டு நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட சைஸை பொறுத்த வரைக்கும் 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணி அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறவங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்லேயே வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது, எவ்வளோ வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு எடிட் மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு ஹாரிசாண்டல் வந்து 300 அண்ட் 388 கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசைஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபைல் சைஸ் வந்து ரெடியூஸ் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் வந்து சிக்னேச்சரையும் வந்து ரீசைஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபோட்டோவில் நேமும் டேட்டும் வர மாதிரி எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட ஃபோட்டோ வந்து ப்ளூ கலர் மாதிரி பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக அந்த பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒயிட்டாக வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கூகுளில் போயிட்டு நீங்கள் க்ரோமில் ஃபோட்டோ பேக்ரவுண்ட் ரிமூவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஒரு ஏதாவது ஒரு இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிமூவ் ஆகிரும். ஸோ இப்படி வந்து நீங்கள் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ மட்டும் இருக்கும். இப்போ வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபோட்டோவை பெயிண்டில் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் இருந்துச்சு, இப்போ வந்து நம்ம வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து பண்ணிட்டோம். ஓகேங்களா, பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஒயிட் ஆயிரும். இதில் போயிட்டு நீங்கள் இப்போ உங்களோட நேமையும் டேட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்குறதுனா கீழே ட்ராக் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும். அதில் இப்படி ட்ராக் பண்ணி மேலே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாதி கட்டாயிரும் ஃபோட்டோ. திரும்ப அதே மாதிரி ட்ராக் பண்ணி கீழே இழுத்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் வரும். இதில் போயிட்டு இங்கே உங்களுக்கு ஏ மாதிரி ஒரு இது ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஏயை செலக்ட் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ டெக்ஸ்ட் இதில் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி டெக்ஸ்ட், அதாவது என்ன ஃபாண்ட் வேணும், அதுக்கப்புறம் அந்த ஃபாண்ட்டோட சைஸை கொடுத்துட்டு உங்களோட நேமை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து இப்படி டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே வந்து இந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கான டேட்டை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட பேரும் டேட்டும் வர மாதிரி இந்த இடத்துல என்டர் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரீசைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹரிசாண்டலில் பிக்சலில் வந்து 300 இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கீழே வந்து 388 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபைல் சைஸ் வந்து ரெடியூஸ் ஆயிடும். இப்போ நான் உங்களுக்கு வந்து
ஒரு காட்டுறதுக்காக தான் ஒரு ஃபைல் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோட்டோ வந்து பெருசாக இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு பெருசாக தெரியும். இதிலே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கூட வந்து கிராப் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ பெருசாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி கூட கிராப் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஃபோட்டோ கிராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து சின்னதாயிரும். இதில் போய் ரீசைஸில் வந்து பிக்சல்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து 300 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 388 அப்படின்ட்டு வரும். ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் சைஸ் கரெக்டாக வந்துடும். இதை அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது எக்ஸாமுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபோட்டோவில் உங்களோட நேமும் அதுக்கப்புறம் டேட்டும் வர மாதிரி எடிட் பண்ணுறது. என்ன அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 10th மார்க் ஷீட்டை நீங்கள் வந்து OTR ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எடிட் பண்ணணும். ஸோ அதையும் நீங்கள் வந்து ரீசைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். கண்டிப்பாக வந்து ஃபோட்டோ கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஃபோட்டோவில் நேமு அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்க மாதிரி அப்லோட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதாவது குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு அவங்க டைம் கொடுத்தாங்க எடிட் பண்ணுறதுக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோவில் நேமு டேட்டு கொடுக்காம அப்லோட் பண்ணியிருந்தீங்கனாலும் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் எடிட் ஆப்ஷனில் போயிட்டு உங்களோட ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.